தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். நமது சேனலில் டிஎன்பிசி குரூப் 2 குரூப் 4 ஃப்ரீ ஆன்லைன் டெஸ்ட் பேச்சு போயிட்டுருக்கு. டெஸ்ட்டு 6ஓட ஆன்சர் கீ வந்து பார்க்கலாம். தமிழ் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கு. இப்போ ஜிகே 40 கொஷினோட ஆன்சர் கீ பார்க்கலாம். ஜிகேல முதல் கேள்வி, கீழ்கண்ட கூற்றுகளில் தவறான ஒன்றை தேர்வு செய்யவும். ஆன்சர் ஆப்ஷன் டி, 1898ஆம் ஆண்டு சுதேசமித்திரன் நாளிதழாக மாறியது என்பது தவறு. 1899 தான் நாளிதழாக மாறும். சுதேசமித்திரன் பத்திரிகையை தொடங்கியவர் ஜி சுப்பிரமணியம் அவர்கள். இரண்டாவது கேள்வி, தமிழ்நாட்டில் சுதேசி இயக்கம் பற்றிய கூற்றுகளை ஆராயவும். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சி சரி. என்னென்னு பார்க்கலாம். வஉசி, சர்க்கரையார், பாரதியார் ஆகியோர் தமிழ்நாட்டை சேர்ந்த சுதேச இயக்க தலைவர்கள் சரி. மக்களை திரட்டுவதற்கு முதலாக ஆங்கிலம் பயன்படுத்தப்பட்டது என்பது தவறு. தமிழ் பயன்படுத்தப்பட்டது. தூத்துக்குடியில் சுதேசி நீராவி கப்பல் நிறுவனம் தொடங்கப்பட்டது சரி. சுதேசமித்திரன் யங் இந்தியா ஆகிய இதழ்கள் முக்கிய பணியாற்றிய என்பது தவறு. சுதேசமித்திரன் சரி, யங் இந்தியா வந்து இதில் பங்கு பெறாது. சுதேசமித்திரனும் இந்தியாவும் தான் இந்த சுதேசி இயக்க காலத்தில் முக்கிய பங்கு பெற்ற பத்திரிகைகள். 3, பாரத மாதா சங்கத்தை தொடங்கியவர் யார்? ஆப்ஷன் டி, நீலகண்ட பிரம்மச்சாரி அவர்கள் தான் பாரத மாதா சங்கத்தை தொடங்கினார். 1904ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. ஆங்கில அதிகாரிகளை கொள்வதன் மூலம் மக்களிடையே நாட்டு பற்றி தூண்டுதல் இந்த அமைப்போட நோக்கம். 4, அன்னிபெசன்ட் அம்மையார் பற்றிய கூற்றுகளை ஆராயவும். ஆப்ஷன் டி, அனைத்தும் சரியானது. அன்னிபெசன்ட் அம்மையார் இந்தியா ஒரு தேசம் என்ற புத்தகத்தையும் எழுதியிருக்காங்க. 5, தென்னிந்திய மொழிகள் தனிப்பட்ட மொழி குடும்பத்தை சார்ந்தவை. அவை இந்தோ ஆரிய குடும்ப மொழிகளோடு தொடர்பில்லாதவை எனும் கோட்பாட்டை உருவாக்கியவர் யார்? ஆப்ஷன் ஏ, FW எல்லிஸ். எல்லிஸ் பார்த்தீங்கன்னா 1816ஆம் ஆண்டு புனித ஜார்ஜ் கோட்டை கல்லூரியில் நிறுவனார். திராவிட மொழியின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை 1856 எழுதினவர் ராபர்ட் கால்டுவெல். பே. சுந்தரனார் அவர்கள் எழுதிய மனோன்மயம் நாடக நூலில் தான் தமிழ் தாய் வாழ்த்து பாடம் இடம்பெற்றுள்ளது. அடுத்து, தமிழ் தூய்மைவாதத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? ஆப்ஷன் சி, வேதாச்சலம் அவர்கள். வேதாச்சலம் பார்த்தீங்கன்னா தன் பெயரை மறைமலடிகள்னு மாற்றிக்கிறாரு. தமிழ் இயக்கத்தை உருவாக்கினார். சித்தார்த்த தேவியான பத்திரிகையில் பணிபுரிஞ்சார். தனித்தமிழ் இயக்கம் 1916ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. 7, பொறுத்துக. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 4123. பெண்கள் தேர்தல் அரசியல் பங்கேற்பு 1921. பணியாளர் தேர்வு வாரியம் 1924. பொதுப்பணியாளர் தேர்வு வாரியம் 1929. இந்து சமய நல சட்டம் 1926. 1926இல் முத்துலட்சுமி அம்மையார் முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினர் ஆனார். 8, பொறுத்துக. பத்திரிகைகள் தொடங்கப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் ஏ, 3142. குடியரசு 1925. விடுதலை 35. பகுத்தறிவு 34. புரட்சி 33. ரிவோல்ட் 1928. பெரியார் சித்திரபுத்திரன் என்ற புனைப்பெயரில் தான் கட்டுரை எழுதினார். 1954 பர்மா போறாரு. 9, இந்தியோ கழகம் நடைபெற்ற ஆண்டு. ஆப்ஷன் ஏ, 1859 60. அவுரி செடியை பயிர் செய்ய இந்திய விவசாயிகள் கட்டுப்படுத்தப்பட்டனர். ஆனால் அவர்களுக்கு பண்ணையாளர்கள் குறைந்த விலையை கொடுத்தனர். ஒரு கட்டத்தில் வரி பாக்கியை கூட விவசாயிகள் செலுத்த இயலாத நிலை ஏற்பட்டு தங்களது நிலங்களை இழக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டனர். எனவே அவர்கள் கழகத்தில் ஈடுபட்டனர். 10, பொறுத்துக. ஆப்ஷன் சி, 2413. சதுஷ்பதிகள் அப்படின்னா உயர் வகுப்பு கல்விக்கூடங்கள். லேவாதேவி செய்வோர், வட்டிக்கு பணம் கொடுப்போர். பாபு வர்க்கம் ஆங்கிலேயருக்கு உதவும் கற்றறிந்த இந்தியர்கள். கங்காணிகள் ஒப்பந்த தொழிலாளர்களை அழைத்து வருபவர்கள். ஆங்கிலேய வரைக்கு முன் பெண்களும் ஒடுக்கப்பட்டவர்களும் கல்வி அறிவு பெற தடை செய்யப்பட்டிருந்தது. மனப்பாட முறைக்கு முக்கியத்துவம் தரப்பட்டது. 11, சம்பத் கௌமுதி என்பது எந்த மொழி பத்திரிகை? ஆப்ஷன் பி, வங்க மொழி பத்திரிகை. 1821ஆம் ஆண்டு ராஜாராம் மோகன் ராய் சம்பத் கௌமுதிங்கிற வங்க பத்திரிகை தொடங்கினார். மிராத்துல் அக்பர் அப்படிங்கிறது பாரசீக மொழி பத்திரிகை.
12 கீழ்கண்டவற்றுள் இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு நடைபெறாத ஆண்டினை தேர்ந்தெடுக்கவும். ஆப்ஷன் சி 1930. 1935, 41, 1935 நடைபெறல, 1941 45 நடைபெறல. 13 பொறுத்துக. ஆப்ஷன் டி 3142. பொதுக்கூட்டங்கள் சட்டம் 1907, செய்தித்தாள் சட்டம் 1908, பல்கலைக்கழக சட்டம் 1904, இந்திய பத்திரிகை சட்டம் 1910. வெடிமருந்து சட்டம் தூண்டல் குற்றச்சட்டம் பார்த்தீங்கன்னா 1908. சுதேசீகம் வளர்ந்த காலத்தில் தான் மேடை பட்சியை பதிவு செய்ய காவல்துறை முறையாக சுருக்கெழுத்து முறையை பயன்படுத்துகிறாங்க. 14 கூற்று 1 1908 முதல் தீவிர தேசியவாதம் சரிய தொடங்கியது. கூற்று 2 1907 ஏற்பட்ட சூரத் பிளவு தீவிர தேசியவாத வீழ்ச்சிக்கான காரணமாகும். ஆப்ஷன் ஏ இரண்டும் சரி. 15 டாக்கா அனுசீலன் சமிதியை நிறுவியவர் யார்? ஆப்ஷன் டி புலின் பிகாரி தாஸ். 1906 ஆண்டு உருவாக்கப்பட்டது. கல்கத்தா அனுசீலன் சமிதி பார்த்தீங்கன்னா ஜதீந்திரநாத் பானர்ஜி, பரீந்தர் குமார் கோஸ் ஆகியோரால் தொடங்கப்பட்டது. 16 அலிப்பூர் குண்டுவெடிப்பு வழக்கு பற்றிய கூற்றுகளை ஆராயவும். ஆப்ஷன் பி மட்டும் தவறு. குதிரம்போஸ், பரீந்தர் கோஸ் ஆகியோர் இதில் பங்கு பெற்றனர் என்பது தவறு, மற்ற அனைத்தும் சரியானது. குதிரம்போஸும் பிரபுல்லா சாகியும் தான் அதில் பங்கு பெறாங்க. மணிக்தலா எனும் இடத்துல வந்தால் இந்த சதி திட்டம் தீட்டப்படும். 17 பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்தை உருவாக்கியவர். ஆப்ஷன் சி மதன் மோகன் மாளவியா. 1916 ஆண்டு பனாரஸ் இந்து கல்லூரி பனாரஸ் இந்து பல்கலைக்கழகமாக மேம்படுத்தப்பட்டது. இங்கிலாந்தின் கடினமான தருணம் இந்தியாவின் வாய்ப்புக்கான தருணம் என கூறியவர். ஆப்ஷன் பி அன்னி பெசன்ட். 19 காங்கிரஸ், முஸ்லீம் லீக், பிரம்மஞான சபை, தொழிலாளர் அமைப்பினர் என பலதரப்பட்ட உறுப்பினர் கொண்ட முதல் இந்திய தேசிய அரசியல் அமைப்பு. ஆப்ஷன் சி தன்னாட்சி இயக்கம். காந்தியடிகள் சத்தியாகிரக இயக்கங்கள் தொடங்குவதற்கு வழிவகுக்கும் வகையில் மக்களை ஒன்று திரட்ட தன்னாட்சி இயக்க களம் அமைந்திருக்கு. 20 முஸ்லீம் ஒற்றுமையின் தூதர் என முகமது அலி ஜின்னாவை அழைத்தவர் யார்? ஆப்ஷன் பி சரோஜினி நாயுடு. 21 தவறான ஒன்றை தேர்ந்தெடுக்கவும். ஆப்ஷன் டி தன்னாட்சி இயக்கத்தில் காந்தியடிகள் பங்கு பெற்றார் என்பது தவறு, அவர் பங்கு பெறல. கோபாலகிருஷ்ண கோகலின் அறிவுரை ஏற்று இந்தியா திரும்பிய காந்தியடிகள் ஓராண்டு சுற்றுப்பயணம் மேற்கொண்டார், தன்னாட்சி இயக்கத்தில் பங்கு பெறவில்லை. 22 கேதா போராட்டத்தில் தொடர்புடைய தலைவரை தேர்வு செய்யவும். ஆப்ஷன் ஏ சர்தார் வல்லபாய் படேல். வல்லபாய் படேல், விதல்பாய் படேல், இந்துலால் நாயக் எல்லாமே கேதா போராட்டத்தில் காந்தியடிகள் இணைந்து போராடுறாங்க. ராஜேந்திர பிரசாத், மஹரூல் ஹக், ஆச்சாரிய கிருபலானி இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சம்ரான் சத்தியாகிரகத்தில் காந்தியடிகளும் இருக்கிறாங்க. 23 குலாம்கிரி என்ற நூலின் ஆசிரியர். ஆப்ஷன் பி ஜோதிராவ் பூலே. 1972 வெளிவருது. சத்தியசோதக் சமாஜ் என்பது ஜோதிராவ் பூலேவோட இன்னொரு அமைப்பு. 24 பொறுத்துக. ஆப்ஷன் சி 1, 2, 3, 4 காக்கோரி சதித்திட்ட வழக்கு ராம் பிரசாத் பிஸ்மில், அஸ்பெகுல்லா. சாண்டர்ஸ் கொலை வழக்கு பகத்சிங் ராஜகுரு. மீரட் சதித்திட்ட வழக்கு எஸ்ஏ டாங்கே, முசம்மர் அகமது. மத்திய சட்டப்பேரவை வெடிகுண்டு எறிந்தது பகத்சிங், படுகேஸ்வர் தத். லாலா லஜ்பதி ஏற்பு காரணமான லாகூர் தடியடி சம்பவத்தை தலைமை தாங்கியவர் தான் சாண்டர்ஸ். 25 கூற்றுகளை ஆராயவும். ஆப்ஷன் பி சி சரி. கான்பூர் சதி வழக்கு 1924 தொடரப்பட்டது. சரி. கான்பூர் சதி வழக்கு நீதிபதி ஹோம்ஸ் அவர்கள் விசாரணை செய்தார் என்பது சரி. கம்யூனிஸ்ட் மீது சுமத்தப்பட்ட முதல் வழக்கு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்பூர் வழக்கு கிடையாது, பெஷவர் சதி வழக்கு.
கான்பூர் சதி வழக்கில் மொத்தம் 13 நபர் மேலே வந்து குற்றம் சாட்டப்படுது. இதை விசாரித்த நீதிபதி ஹோம்ஸ் அவர்கள் பார்த்தீங்கன்னா சௌரி சவரா வழக்கையும் அவர் விசாரித்தார். 172 விவசாயிகளுக்கு மரண தண்டனை வச்சார் இந்த சௌரி சவரா நிகழ்வு காரணமாக. 26 சிங்காரவேலர் பற்றிய கூற்றுகளில் தவறான ஒன்றை தேர்ந்தெடுக்கவும். ஆப்ஷன் சி 1925ஆம் ஆண்டு மே முதல் முறையாக நாட்டில் மே தினத்தை கொண்டாடினார் என்பது தவறு. கொண்டாந்த என்னமோ உண்மையில் அவர் தான், ஆனால் அது 1925 மே முதல் அல்ல, 1923. 27 ஹிந்துஸ்தான் சோசியலிஸ்ட் ரிபப்ளிக் அசோசியேஷன் தொடங்கப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் டி 1928 செப்டம்பர். இதோட தலைவர்கள் சந்திரசேகர் ஆசாத், சிவராம், ராஜகுரு, சுகதேவ். 28 லாகூர் சதி வழக்கில் தூக்கிலிடப்பட்டவர்களை தேர்ந்தெடுக்கும். யார் யாரை வந்து தூக்கிலிடுறாங்க, எதுக்கு? லாகூர் சதி வழக்கில். ஆப்ஷன் டி ஏபிசி பகத்சிங், சுகதேவ், ராஜகுரு 3 பேரும். இன்குலாப் ஜிந்தாபாத் புரட்சி ஓங்கு அப்படின்னு முழக்கம் பண்ணுறாங்க. 1931 மார்ச் 23 இவங்க வந்து தூக்கிலிடப்படுறாங்க. 29 பண்டைய மதங்களை புத்துரிவு செய்து வலுப்படுத்தி உயர்த்துவதே இந்தியர்களின் முதல் பணி என கூறியவர். ஆப்ஷன் ஏ அன்னி பெசன்ட் அம்மையார். 30 அலிகார் இயக்கத்தை நிறுவியவர் யார்? ஆப்ஷன் டி சையது அகமது கான். 31 இந்து முஸ்லீம் வகுப்புவாதம் நடுத்தர வகுப்பிலேயே நடந்த மோதல்களின் விளைவாகும். மனசாட்சியுள்ள இந்து மற்றும் முஸ்லீம் பொதுமக்கள் இத்தகைய வகுப்புவாதத்திலிருந்து விலகியே இருந்தனர் என கூறியவர் யார்? ஆப்ஷன் பி ஜவஹர்லால் நேரு. பஞ்சாப் இந்து சபையின் முதல் தலைமை தொடர்பாளர் லால் சந்த். 32 கணபதி விழாக்களின் மூலம் இந்துக்களை திரட்டியவர். ஆப்ஷன் சி பால கங்காதர திலகர். 1909ஆம் ஆண்டு நிறுவப்பட்ட ஹிஜாப் இந்து சபை இந்து இனவாத கருத்தியல் மற்றும் அரசியலுக்கான அடித்தளத்தை அமைத்தது. 33 பிரிட்டிஷ் அரசு 1948 ஜூன் 30க்குள் இந்தியாவிற்கு சுதந்திரம் அளிக்கும் என அட்லி அறிவித்த நாள். ஆப்ஷன் பி பிப்ரவரி 20 1947 தான் அறிவிக்கிறாங்க. மார்ச் 22 1947 மவுண்ட் பேட்டன் பிறகு வந்து பொறுப்பேற்கிறாரு. ஜூன் 3 1947 இந்தியாவிற்கு ஆகஸ்டில் சுதந்திரம் வாங்கணும்னு மவுண்ட் பேட்டன் அறிவிக்கிறார். 34 காந்தியடிகள் படுகொலை செய்யப்பட்ட நாள். ஆப்ஷன் டி ஜனவரி 30 1948. 35 கூற்றுகளை ஆராயவும். ஆப்ஷன் டி பி மட்டும் சரி. டெல்லி ஒப்பந்தம் நேரு முகமது அலி ஜின்னா இடையே கையெழுத்தானது என்பது தவறு. நேரு லியாகத் அலி கான் இடையே கையெழுத்தானது. இருதரப்பிலும் உள்ள சிறுபான்மை நம்பிக்கையை மீட்டெடுப்பது டெல்லி ஒப்பந்தம் என்பது சரி. 36 இடைக்கால அமைச்சரில் உள்துறை அமைச்சராக இருந்தவர் யார்? ஆப்ஷன் பி சர்தார் வல்லபாய் படேல். 37 பொறுத்துக. ஆன்சர் ஆப்ஷன் ஏ 4321. தனிநபர் சத்தியாகிரகம் அக்டோபர் 1940. கிரிப்ஸ் தூதுக்குழு மார்ச் 1942. வெள்ளையனே வெளியேறு ஆகஸ்ட் 1942. சுபாஷ் சந்திர போஸ் நீக்கம் ஆகஸ்ட் 1939. 38 ஆகஸ்ட் கொடை பற்றிய கூற்றுகளில் தவறான ஒன்றை தேர்வு செய்யவும். ஆப்ஷன் டி இந்தியர்களை மட்டுமே கொண்டு அரசு பிரதிநிதித்துவ குழுவை விரிவாக்கம் செய்தல் என்பது தவறு. அதிகமான இந்தியர்களை கொண்டு அரசு பிரதிநிதி குழுவை விரிவாக்கம் செய்தல் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இந்தியர் மட்டும் சொல்ல. 19 கூற்றுகளை ஆராயவும். ஆன்சர் ஆப்ஷன் சி ஏபிசிடி அனைத்தும் சரி. கிறிஸ்து தூதுக்குழு பற்றிய கூற்றுகள் அனைத்தும் சரி. 40 இந்திய தேசிய இராணுவத்தின் மீதான ராஜதுரோக குற்ற விசாரணையில் இந்திய தேசிய இராணுவத்திற்கு ஆதரவாக வழக்கில் ஆஜரானவர். ஆப்ஷன் பி ஜவஹர்லால் நேரு. ஜிகே முடிஞ்சது. அடுத்து மேக்ஸ் வரும். மேக்ஸ் முடிச்சதுக்கப்புறம் உங்களுடைய மதிப்பெண்ணை வந்து மறக்காமல் கூகுள் ஷீட்டில் பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.